சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு இதுக்கு மேலேயும் ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூப்பிட்டு இங்கே பாரு, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிறிஷ் மேலே டவுட் வந்துருச்சு. அதனால் உனக்கு இன்னும் 7 நாள் மட்டும்தான் டைமு. அந்த 7 நாளுக்குள்ளே நீ வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லணும். அப்படி இல்லாட்டி 7வது நாள் நான் உண்மையே சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. ரோகிணி இதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா முத்து இருந்துட்டு ரோகிணியோட கொழுந்தனாராகவே மறுபடியும் பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. என்ன சார் இங்கே நின்றுட்டுருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்லா இருக்கேன். ஆமாம், ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், எங்களை கூட்டிகிட்டு போறியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்ன சார் கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போடும். அங்கே பார்த்திங்கன்னா இது என் தம்பியோட ஒய்ஃப், இது ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆல்பம் மாதிரி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. யார் சார் இது? என் தம்பியோட ஒய்ஃப், இவங்களுக்கு ஒரு பையன் இருக்குதுன்னா சொன்னல, அவன் பேர் தான் கிறிஷ், அன்னைக்கு கோயிலில் கூட பார்த்தீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே முத்து இருந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் வெளியே வர சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி ரோகிணியை பற்றின விஷயம் வெளியில் வந்தால் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.